குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பச்சரிசி சாதம். இன்றைக்கி வந்து கிருத்திகை வருதுன்னு சொன்னாங்க மத்தியானமே. அதனால் பச்சரிசி சாதம் தான். நைட்டு இருக்கிற கிருத்திகை தான் நம்ம கும்பிட்ணும். அதனால தான் வச்சேன் பச்சரிசி சாதம். அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுருக்கேன். என்னென்ன காய் போட்டிருக்கேன்னா கேப்சிகம், மாங்காய், கேரட், சௌச்சௌ இத்தனையும் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். பசங்க 2 பேருக்கும் லஞ்சு கட்டி கொடுத்து அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் ரசம் வச்சுருக்கேன். இன்றைக்கி சாம்பார் வச்சதுனால பருப்பு ரசம் தான். பருப்பு ரசம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். எங்கள் 2 பேருக்கு தான் எடுத்து வைக்கணும். வெண்டைக்காய் பொரியல் இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் லஞ்சு. அப்புறம் நைட்டு வந்து அவங்களுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். நாங்கள் வந்து ஒரு மேரேஜுக்கு போயிட்டோம். அவங்க சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். மாவு வச்சுருந்து காலையில் தான் சப்பாத்தி போட்டேன். காலைல 4 சப்பாத்தி போட்டேன். பாப்பா 1, தம்பி 2 சாப்பிட்டு போயிருக்காங்க. மீதி 1 இருக்குது. இன்றைக்கி கிருத்திகைனால நானும் ஹஸ்பண்டும் டிஃபன் சாப்பிட மாட்டோம். அதனால தான் அவங்களுக்கு மட்டும் 4 சப்பாத்தி போட்டேன். அவங்க சைட் டிஷ் வந்து சாம்பார் தரல, பூஜை பண்ணுங்கிறதுனால. அவங்க சைட் டிஷ் வந்து நேற்று காலையில் அரைச்சி தக்காளி சட்னி தான். நைட்டும் இந்த தக்காளி சட்னிக்கு தான் சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். இப்போயும் இந்த தக்காளி சட்னி தான் கொடுத்தேன். இனிமேல் தான் எங்களுக்கு வந்து லஞ்சு கட்டணும். நான் வச்சுக்கிறதுக்கு பூ எடுத்து வச்சுருக்கேன். நேற்று சாயந்தரம் மேரேஜ் ரிசப்ஷனுக்கு வச்சுட்டு போனேன். அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ திருப்பி அதை ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்கும் லஞ்சு கட்டணும். லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. அப்புறம் எல்லா இடமும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. சின்ன பிள்ளை மாதிரி நேற்று நான் வாட்டர் பாட்டில் ஸ்கூல்லேயே விட்டு வந்துட்டேன். அதனால் ஹஸ்பண்ட் வந்து நான் பார்த்துக்கிறேன், என் பாட்டில் நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விருதங்கனால கொஞ்சம் காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சுக்கிட்டேன். நேற்று வந்து நான் கட் பண்ணி வீடியோ எடுத்தேன். கட் பண்ணி எடுத்ததுனால 4 நிமிஷம் ஆயிடுச்சு. கட் பண்ணாமல் எடுத்தால் நம்ம டைம் பார்த்துக்கிட்டே எடுக்கலாம். 3 நிமிஷத்தில் வந்து முடிச்சிடலாம். கட் பண்ணி 4 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த 1 நிமிஷம் கூட போனதுனால யாருமே அதை பார்க்கல. வியூஸ் போகவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லா பாத்திரமும் விலைக்கு கழுவியாச்சு. சிங்க்கெல்லாம் கழுவியாச்சு. லஞ்சு கட்டிட்டு 1-2 பாத்திரம் இருந்தால் அதை கழுவிட்டு பூஜை பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். 3 நிமிஷம் ஷார்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் பார்க்குறீங்க. 1 நிமிஷம் கூட போயிட்டாலும் அந்த வீடியோவாக போயிடுது. அந்த வீடியோ யாரும் பார்க்குறதில்ல. இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.